50 லட்ச ரூபாயில இருந்து 1 கோடி வரைக்கும் ஒரு கிட்னி மாற்றுவதற்கான தொகையை வசதி படைத்தவர்கள்ட்ட வாங்கிட்டு இவங்களுக்கு 3-5 லட்சமோ கொடுத்துட்டு அதை இவர்களுக்கு தெரியாமல் ஆசை வார்த்தை கூட்டி ஒன்று பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த கிட்னி திருட்டு நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. இதை செஞ்சது யாருன்னா திமுக நபர் தான், திராவிடமணி அப்படின்னு அவருடைய பேர். அவர் கைது செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாமல் திமுக சார்ந்த 2 மருத்துவமனைகள் சீல் வைக்கப்பட்டிருக்கு. அங்கே தான் அதிகபட்சமாக கிட்னியினுடைய டிரான்ஸ்பிளேஷன் நடந்துச்சு. இவ்வளவு கொடூரங்கள் நடந்து அதை ஊடகங்கள் 1 நாள் 2 நாள் பேசிட்டு பிறகு அதை அப்படியே மறந்து இருக்கிற சூழல்ல எங்களை போன்ற அரசியல் தலைவர்கள் மக்களிடத்துல சேவையாற்ற வேண்டும் என்று களத்திற்கு வந்த நாங்கள் கண்ணுக்கு தெரிந்து இப்படி கொடூர செயலை திமுக ஆட்சியில் நடக்கப்படுகிறது. அதில் பெரியசா யாருமே கைது செய்யப்படலை. அதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார், எத்தனை மருத்துவமனைகள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார், எதுவுமே இல்லாமல் மருத்துவ அமைச்சராக இருக்கிற திரு மா சுப்பிரமணியன் அவர்களே அதை கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு திருட்டை முறைகேடு என்று சொல்லணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார்.